பிரபாவோட அக்கா மகதான பேசுறது? ஆமாங்க, நீங்க யாரு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க. உங்க தங்கச்சி ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு காருக்காரன் தட்டிட்டு போயிட்டாமா. தலையில நல்லா அடிபட்டிருக்குமா. நீங்க அங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்க, சரி. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிரபாக்கு என்னாச்சு பாப்போம். இல்லங்க, இல்லங்க, இல்ல. இப்ப இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் போனோம்னா அது நல்லா இருக்காது. நான் போய் பிரபாக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். இது பாருங்க. அது வரைக்கும் யார்கிட்டயும் நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப இந்த பூஜையில ஏதாவது பிரச்சனை வந்தா அது இப்போ போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வா போலாம். இல்ல வேண்டாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. காலையில தான் அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப உன்னையும் நான் கூட்டிட்டு போனா நான் தான் பூஜை நிறுத்ததுக்காக இப்படி பண்ணேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நான் போயிட்டு வர வரைக்கும் எதையாவது சொல்லி பூஜை நல்லபடியா நடக்கிறதே உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. மகா எங்கேன்னு அம்மா கேட்குறாங்கல்ல. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளதான் இருந்தா காலையில விளக்கெல்லாம் தள்ளிவிட்டு அவ்வளவு கலாட்டா பண்ணா. இப்ப கரெக்டா எல்லாரும் தேடுற நேரத்துல காணாம போயிட்டா. பூஜையை விட எல்லாரும் அவளை எதிர்பார்த்து காத்திருக்கணுங்கிற ஆசைதான் அவளுக்கு. அது அவ ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவ ரெடியா வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்னாச்சு சூர்யா? எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? மகா ஒரு வேலையா வெளியே போயிருக்கா. வெளியில போயிருக்கா? வரமாட்டான். நீங்க பூஜை ஆரம்பிங்க. யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் போன் பண்ணி விஷயத்தை சொன்னார். இதை சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் மகா இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிட்டு